my channel Manju's Flavors. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி சேமியா ஜவ்வரிசி பாயாசம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். boiled milk எடுத்துக்கோங்க, ghee, sugar, roasted சேமியா, ஜவ்வரிசி, chopped almonds, chopped pista, chopped cashew, raisins, cardamom powder, saffron, மிட்டாய் மேட், வாட்டர். தேவையான அளவு வாட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ 1 டேபிள்ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ மெல்ட் ஆன உடனே ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சாப்ட் ஆல்மண்ட்ஸ், ஸ்லோ ஃப்ளேம் வச்சு ட்ரை நட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ சாப்ட் கேஷ்யூ நட்ஸ், சாப்ட் பிஸ்தா, இப்போ ரேசின்ஸ் காஞ்ச திராட்சை, இது எல்லாமே ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன உடனே எடுத்துருங்க, பிளேட்டில் மாற்றிக்கோங்க. பாயசத்தில் இது எல்லாம் தான் போடணும்னு இல்லை, உங்கள் வீட்டில் என்ன அவைலபிளாக இருக்கோ அந்த ட்ரை நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ திருப்பி கொஞ்சோண்டு கீ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சேமியா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ரோஸ்டட் சேமியா தான் எடுத்துருக்கிறேன், இருந்தாலும் நம்ம கீயில் ஃப்ரை பண்ணி போட்டால் நல்ல பாயசம் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் ஒரு சின்ன கப் எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், லைட் ப்ரௌன் ஆகிருக்கு, இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி பாயில் பண்ணிக்கோங்க. சில பேர் மில்கில் பாயில் பண்ணிப்பாங்க, நான் ஃபஸ்ட்டு தண்ணியில் பாயில் பண்ணிவிட்டு அப்புறமா மில்க் ஆட் பண்ணுவேன். இது என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணுறேன். இப்போ திருப்பி ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு ஜவ்வரிசி ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஜவ்வரிசி ஃப்ரை பண்ணி பாயசம் பண்ணால் பாயசம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நைலான் ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. குட்டி குட்டி ஜவ்வரிசி நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், லைட்டாக பொரிஞ்சு வருது, இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஜவ்வரிசி ஃப்ரையாக இருக்குது, தண்ணி ஊற்றி தனியாக இது பாயில் பண்ணிக்கோங்க. நான் 3 டேபிள்ஸ்பூன்ஸ் எடுத்துக்கிட்டேன் ஜவ்வரிசி. இது நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ சேமியா பாயில் ஆகிருக்குது, செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம மிட்டாய் மேட் போடுறோம்ல, கண்டென்ஸ்டு மில்க், அதனால பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க சுகர். இப்போ கார்டமம் ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணுங்க, அப்போ தான் வாசனையாக இருக்கும். நான் அப்பப்போ நுணுக்கி தான் போடுவேன் ஃப்ரெஷ்ஷாக கார்டமம். இப்போ மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச மில்க் தான் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ குங்குமப்பூ, சாஃப்ரான் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனாலும் நோ ப்ராப்ளம். பாருங்கள், கலர் டெக்ஸ்சரெல்லாம் இந்த மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி எல்லா டெசர்ட்ஸில் நான் ஆட் பண்ணுவேன் குங்குமப்பூ. உங்களுக்கு பிடிச்சா போட்டுக்கோங்க, பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கும். இது ஆறினோடனே கொஞ்சம் திக்காகிடும் பாயசம். இப்போ நம்ம வறுத்து வச்சோம்ல ட்ரை நட்ஸு, அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ ட்ரை நட்ஸ் அது மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கன்சிஸ்டன்சி எல்லாம் நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. சுகர் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் மிட்டாய் மேட் ஆட் பண்ணுறேன், இதுவும் ஆப்ஷனல் தான்.
பிடிச்சா ஆட் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. போட்டோம்னா நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் பாயசம். யாராவது கெஸ்ட்டு வரும்போது இந்த மாதிரி ஸ்பெஷலாக பாயசம் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கோங்க. நான் எப்பயுமே ஃபைனலாக தான் போடுவேன் ஜவ்வரிசி. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஃப்ளேவர்ஃபுல் எம்மியான ஒரு பாயசம் ரெசிபி ரெடி. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பாருங்கள், சூப்பராக வந்திருக்குது. இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். Thanks for watching. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, subscribe பண்ணுங்க. To watch my upcoming videos, click the bell icon. Follow me on Instagram and Facebook.